வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஜிமெயிலை பற்றி நிறைய பேருக்கு பல விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பல விஷயங்களை நம்ம சொல்லலான்னு பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுள் பேஜில் போய்க்குங்க. இங்கே சைன் அப் ஜிமெயில் அப்படின்னு கொடுங்க. அதில் ஃபஸ்ட்டு வர இல்லைங்க, அந்த கிரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் நேம் அதை கொடுங்க. நீங்கள் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஓவர்வியூ. பாஸ்வேர்டு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்குறேன்னா இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை தேவையில்லைன்னா உங்கள் ரிகவர் இமெயில் கொடுக்குறதா இருந்தால் ரிகவர் இமெயில் கொடுத்துக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே ஜெண்டர் ஏதோ ஃபீமேல், மேல் ஓ ஃபீமேல் எது வேணுமோ நீங்கள் செட் பண்ணிங்க. செட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இங்கே நம்ம ஓடிபி நமக்கு ஃபோனுக்கு நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே சென்ட் கொடுங்க. இல்லைன்னா இப்போ தேவையில்லைன்னா நாட் நவ் அப்படி கொடுத்தீங்கன்னா, நாட் நவ் கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு ஓடிபி வராது. அப்புறமா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வர ஆப்ஷனில் இதெல்லாம் நீங்கள் இப்போ கூகுள் அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீ ஐ அக்ரி கொடுப்போம். அக்ரி கொடுத்தோன்னே இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம ப்ரைவேசியெல்லாம் செட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ஹோம் பேஜ், ஹோமுக்கு போயிடும். ஹோம்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அடுத்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. நமக்கு என்னென்ன நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அடிஷ்னலாக நம்ம சேர்க்க வேண்டியது இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி உடனடியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மேலே கிளிக் பண்ணி இந்த டேபை கிளிக் பண்ணி நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு போங்க. ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ அடுத்து வரதில் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து வரதில் டிஃபால்ட்டு, கம்ஃபர்டபுள், அடுத்து கம்பேக்ட் அப்படின்னு இருக்குது. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு எது டிஃபால்ட்டாக வேணால் கொடுத்துக்கலாம். நமக்கு தேவைக்கு தகுந்த இந்த செட்டிங்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இவ்வளோதான். நம்ம ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு வெல்கம் பண்ணி ஒரு மெசேஜ் நம்மளுக்கு வந்திருக்கும். ஓகே, பார்த்தீங்களா? இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது. இனி அடுத்து ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அப்புறம் இதில் கொஞ்சம் செட்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த செட்டிங்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.